ஒரு சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் கார் பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம். கார் பார்க்கிங்கோட வீடு வாடகை கிடைக்கிறது, இல்ல வாங்குறதுக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுலேயும் அப்பார்ட்மெண்ட்டில் கேட்கவே வேண்டாம். ஒரு இடத்துல 10 வீடு இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட்டில். 10 கார் பார்க்கிங் இருந்தது. நல்ல விஷயம். அதில் 9 பேருக்கு கார் இருந்தது. 9 பேர் கார் வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு மட்டும் கார் இல்ல. அதனால் அவருடைய பார்க்கிங் வந்து காலியாக இருந்தது. இந்த டைமில் ஏத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வாடகைக்கு வந்தார். வாடகைக்கு வந்தவர் 2 முன்னாடி இவங்க அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தார், கவனிச்சுட்டு இருந்தார். பிறகு இவர்கிட்டே வந்தார். கார் இல்லாதவர்கிட்ட நேரடியாக வந்து, சார் உங்கள் பார்க்கிங் காலியாக தானே இருக்குது, அதனால் என்னுடைய காரை கொஞ்சம் நிறுத்திக்கிறேன், உங்கள் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் கடன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார். இன்னும் இவரும் சரி காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து அவருடைய காரை நிறுத்தினார். தினமும் இந்த வீட்டுக்காரர் வாக்கிங் போகிறதுக்கு காலையில் விடிய காலம் இறங்கி வரும்போது இவர் அவருடைய காரை தொடச்சிட்டு இருப்பார். இப்படியே 2 மாதம் ஆச்சு. 2 மாதமும் அவர் இறங்கி வரும்போதெல்லாம் கரெக்டாக காலையில் இவர் காரை தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருப்பார். 2 மாதம் கழித்தோடனே அவர் பார்க்கிங் சொந்தக்காரர், அதாவது கார் இல்லாதவர் என்ன சொன்னார், சார் நான் கார் வாங்கலான்னு இருக்கிறேன், அதனால் நீங்கள் வந்து பார்க்கிங்க்கு வேறு ஒரு இடம் பார்த்துருங்க சார். அதை கேட்டதும் இவர் பார்க்கிங் கடன் வாங்கி நிறுத்தினவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்படியா சார் கார் வாங்க போகிறீங்களா, என்ன சார் கார் வாங்க போகிறீங்க, ஃபஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், சரி நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, நீங்களே கொஞ்சம் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன், எது நல்லது, செகண்ட் ஹேண்ட் வாங்குறதா ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்குறதா அப்படின்னு. இவர் சொன்னார், சார் செகண்ட் ஹேண்ட் கார்னால் ரொம்ப யோசித்து வாங்கணும், ஏமாற்றிடுவாங்க, அப்படி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா இருந்தால் என்னுடைய காரையும் வாங்கிக்கிங்க, நானும் அதை கொடுக்காத தான் இருக்கேன், பாருங்கள் நானே தினமும் அதை தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், அதனால் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா இருந்தால் என்னுடைய காரை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னார், இல்லை நான் புதுசாகவே கார் வாங்கிடலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய பேரை சொன்னார். இந்த கார் வாங்குங்க, இதில் மைலேஜ் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து குறைவு, அதனால் இது வாங்குங்க, வேணா சொல்லுங்கள், ஷோரூம் நமக்கு தெரிஞ்சது தான், நானே பேசி உங்களுக்கு நல்ல காரை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே தினமும் பேசி அந்த குறிப்பிட்ட கம்பெனியுடைய ஷோரூமுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு ஒரு கார் வாங்கியாச்சு, புக் பண்ணியாச்சு. அதனால் இவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சரி சார், என்னுடைய காரை நான் வேறு இடத்துல பார்க் பண்ணிக்கிறேன், வேறு யாரும் கார் கேட்டாலும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே புதுசாக கார் வாங்கியிருக்கவர் கேட்டார், உங்கள் காரை கொடுக்குறக்கா சார், செகண்ட் ஹேண்ட் கார் யாரும் கேட்டாங்கன்னா சொல்லவா. ஆனால் அவர் சொன்னார், செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட் ஹேண்ட் கார்னாலும் சொல்லுங்கள், ஃபஸ்ட் ஹேண்ட் காருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். இந்த ஷோரூமுடைய மேனேஜரே நான் தான் அப்படின்னு. பாருங்கள், ஒரு பார்க்கிங் கடன் வாங்கி அதில் ஒரு சேல்ஸை பார்த்துட்டார். இப்படி கடனை பயன்படுத்துகிறவங்களும் நல்லா பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க.